இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் எடுக்கிற இந்த நல்லதொரு கால நேரத்தில் இன்னொரு பகுதியாக இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இயேசுவோடு பேசுவோம் என்ற நிகழ்ச்சி அழகாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒலிபரப்பப்படுகிறது. காலை 7லேருந்து 7:10 வரையும் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எங்களிடத்தில் பொது இடங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு பாஸ்டர் பேசுனாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாஸ்டர், நேற்று தினத்தில் உங்கள் மெசேஜை பார்த்தேன், ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் இப்படி போல் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 55ஆம் சங்கீதத்துக்கு நாம் நம்முடைய வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். தி புக் ஆஃப் சாம்ஸ் 55 ரொம்ப அழகான ஒரு சங்கீத பகுதிங்க. இந்த நாட்களில் நம்ம வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதத்தில் அநேக பகுதிகளை ஒவ்வொருத்தரும் எழுதப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு ஆண்டவர் திட்டமிட்டு வெளிப்படுத்தி செயல்பட்ட காரியங்கள் பாருங்கள். தாவீது எழுதியிருக்கிறாரு, மோசே எழுதியிருக்கிறார், கோராவின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள், இன்னும் பலர் எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பியூட்டிஃபுல்லி they were written. Each verses and we read, it will mean definitely touch our hearts. நம்முடைய இருதயத்தை தொடுகிறதா இருக்கிறோம். சில சமயத்தில் கண்டித்து உணர்த்துகிறதாக, ஜபத்தை கற்றுக் கொடுக்கறதாக, விசுவாசத்தை அதிகரிக்கிறதாக, இப்படி பல காரியங்கள் நம்ம வசனத்தில் இந்த சங்கீதங்களில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பாருங்கள், இந்த 55ஆம் சங்கீதத்தில் 22வது வசனத்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறாரு. இந்த பக்தன் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட விட்டார். The passionate word, the touchable word. நீதிமான ஒருபோதும் ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், தள்ளாட விட மாட்டார். The righteous to be moved. Righteous. ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும், யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறது, யாரெல்லாம் அவருடைய ரட்சிப்பை வந்திருக்கிறோமோ, தேவன் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நீதிமான்கள், ரைச்சஸ் பீப்புள்ஸ். ஆண்டுடைய வார்த்தையில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் பாருங்க, அவருடைய வசனத்தில் அவருடைய மேலே உன் பாரத்தை வச்சிடு, அவர் மேலே வச்சிடு. உன் பாரம் என்ன இருக்குதோ, உன்னுடைய கஷ்டம் என்ன இருக்குதோ, உன்னுடைய போராட்டம் என்ன இருக்குதோ, அதை தேவன் மேலே வச்சிடுன்றார். என் மேலே வச்சிடு. கர்த்தர் சொல்ல, என் மேலே வச்சிடு. ஐ ஆம் தேர். நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். கேஸ்ட் ஆல் தை பர்டன். உன்னுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் போராட்டத்தையும், உன்னுடைய கவலைகள், பாரத்தை எல்லாம் என் மேலே சுமத்திருன்றார். நான் எல்லாவற்றையும் சுமந்து கொள்வேன். ஐ வில் கேரி இட், ஐ வில் டேக் இட். நான் அதை எடுத்துக்கொள்றேன்றார் ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் பாருங்க, தேவன் இந்த வசனத்தோடு கூட உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்ன்றதான இந்த சந்தேகத்தில் எனக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஏன்னா சிலர் பார்த்தீங்களன்னா, தூங்கி எழுந்த உடனே அந்த நாளை குறித்து தானே போராட்டம், அந்த நாளை குறித்து தானே கவலை. ஐயோ, கடன்காரன் வருவானே, லோனை எடுத்தவன் அவன் வீட்டுக்கிட்ட வந்து கேட்பானே, ஐயோ இவனுக்கு நான் பணத்தை கொடுக்கணுமே, வேலைக்கு போகணுமே, வட்டியை கொடுக்கணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, குடும்பத்தை நடத்தணுமே, பிள்ளைங்களை கொண்டு போகணுமே. ஓ, போராட்டமான வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட இல்லாமல் போயிட்டா மேலா இருக்குமே. எத்தனை ஜனங்க யோசிக்கிறாங்க, எத்தனை சகோதரருங்க, எத்தனை சகோதரிங்க தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இல்லை இல்லை இல்லை, ஒரு இப்படி போல ஒரு போராட்டம் உனக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னுடைய எல்லா பாரத்தையும் என் மேலே வச்சிடுறாரு. Cast all the burden upon the Lord. Cast all the burden on me.
The Lord says, cast your burden, cast all your worries, cast all your tears, cast all your sufferings, whatever, wherever you go. I am there to carry it. நான் அதை எடுத்துக்கொள்ளும்படி, நான் சுமந்து கொள்ளும்படிக்காக இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி. நம்முடைய பாடுகள், நாம பட வேண்டிய பாடுங்க, நாம போக வேண்டிய கஷ்டம், நாம பட வேண்டிய பிரயாசம், நம்முடைய போராட்டங்க, அதாவது அடிங்க, நாம பட வேண்டிய அடிங்க, நொறுக்குதல் எல்லாவற்றையும் தேவன் தம் மேலே எடுத்துக்கொண்டார். He casted everything upon him. எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். அந்த தேவன் இன்றைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பாரத்தை மேலே வைத்துடு, நான் உனக்கு என்ன பண்றேன், ஆதரிப்பேன், நான் உன்னை ஆதரிப்பேன். I will rescue, I will sustain it. நான் உனக்கு ஆறுதலாய், நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி. And again it says, he shall never suffer the rights to be moved. நீதிமானை ஒரு நாள் அவர் தள்ளாட விட மாட்டார். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. நம்ம பார்த்து கர்த்தர் சொல்றார் நீதிமான்கள்னு சொல்லி. we are the righteous. எத்தனை அயோக்கியதனமான காரியங்களை செய்கிறோம், தேவன் விரும்பாத காரணம், தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்தோம். கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றார் நீதிமான்கள். யாருக்கு தெரியுமா அந்த வார்த்தை? கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற பாரு, நீதான் நீதிமான். யூ ஆர் த ரைச்சஸ் மேன், யூ ஆர் த ரைச்சஸ் விமன் who fear the Lord, who understand the pain of the Lord. தேவனுடைய வலியை புரிந்து கொள்ளுகிற நீ நீதிமான் என்றார். அதனால உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ கவலைப்பட, நீ லகுவாயிரு. யூ பி சஸ்டெயின்ட், யூ பி ரிலாக்ஸ்ட், யூ பி காம். ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளார் என்பதாக. இந்த காலை நேரத்தில் உன் குடும்பத்தை குறித்து போராட்டம், குடும்பத்தை குறித்து யோசனை, பிள்ளைகளை குறித்து தானே எத்தனையோ காரியங்களை நீ யோசிக்கிறியா? ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். தேவன் எல்லாவற்றையும் சுமந்து கொள்வார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. போராட்டம், உங்கள் பிரச்சனை என்ன இருக்குது, தேவன் மேலே வச்சுடுங்க. இந்த காரணத்தில் யார் இடத்துலையும் நீங்கள் சொல்லாத ஒரு காரியங்களை குறித்து யோசிக்காத. வசனத்தை சொல்லுகிறது போல சங்கீதம் 55:22, 55:22, சாம்ஸ் 55:22, 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்பதாக வசனத்தை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களை ஒரு நாள் நீர் அசைவுக்குள்ளே விடமாட்டீர், தொடர்ந்து நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.